எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மங்களகரமாகவும் நல்ல வாசனையாகவும் இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வீட்டுக்கு வரவங்க நம்ம என்ட்ரன்ஸை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா அவங்க மனசில் எவ்வளோ தான் வஞ்சகம் கோபம்னு என்ன இருந்தாலும் நம்ம என்ட்ரன்ஸை வந்து பார்த்தோன்னே அப்படியே சாந்தமாயிடும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு ரொம்ப நல்லா மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிலவாசல் தாங்க. நிலவாசல் வந்து எப்போவுமே நல்ல மங்களகரமாக வச்சுக்கிட்டிங்கனாலே பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து பாசிட்டிவிட்டி வந்து அதிகரிக்கும். ஏன்னா என்ட்ரன்ஸ் நல்லா இருந்தால் தானே உள்ளே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து எப்போவுமே அழகாக வந்து வச்சுக்கோங்க. நிலவாசல் வந்து பார்த்திங்கன்னா அதில் அடிக்கடி வந்து நம்ம காற்று பட்டு தூசி பட்டு நிறையா தூசி வந்து படிஞ்சிருக்கும். அதை நீங்கள் அப்படியே வந்து விட்டுறாமல் மாதத்துக்கு ஒரு நாளாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. நிலவாசல் வந்து பார்த்திங்கன்னா தூசி படிஞ்சு ஒட்டடை படிஞ்சு இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து மகாலட்சுமியோ இல்லை நம்ம குலதெய்வம் கூட வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடு மாதிரி நிலவாசலில் வந்து உங்களுக்கு படியெலாம் வந்து இருக்குது அப்படின்னா தினமும் காலையில் நீங்கள் வாசல் தெளித்து தூக்கும் போதே அந்த நிலவாசலையும் நல்லா துடைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து வாசலை தெளித்து கோலம் வந்து போடுங்க. அதே மாதிரி இந்த ஸ்டெப்புலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோலமாவது வந்து போடுங்க. இப்போ வேறு வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வேறு. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனோட அருள் வந்து நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீனிங் வந்து ஆரம்பிச்சிட்டேன். வீடு வந்து எப்போவுமே மங்களகரமாக இருக்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்றதை சொல்கிறேன். நீங்களும் முடிஞ்சது அப்படின்னா அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடு கட்டி வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் தான் வந்து ஆகுது. இப்போ புது வீட்டுக்கு வந்து 6 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் முன்னாடி உள்ள வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரொம்ப வந்து பாசிட்டிவிட்டியோடு இருக்கிற மாதிரி வந்து வச்சுருப்பேன். இங்கே வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா புது வீடு இந்த அந்த கட்டுனது அந்த டயர்னஸ்ன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததுமே வந்து ஓரளவுக்கு வந்து நான் மெயின்டைன் பண்ணாமல் வச்சுட்டே தான் வந்திருந்தேன். அது எனக்கே வந்து ஒரு நாள் வந்து ஃபீல் ஆனிச்சு. ஏன் நம்ம வந்து இப்போது வந்து நம்ம வீடு அது இவ்வளோ நாள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் தான் வந்திருந்தேன். இப்போ சொந்தமாக ஒரு வீடு கட்டி வந்திருக்கோம். ஏன் ஒரு எனர்ஜி இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸாக தான் வந்து நான் கொஞ்ச நாளாக வந்து முன்னாடி நான் என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறனோ அது எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக வந்திருக்கு. ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக வந்திருக்கு. நம்ம வீடு நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கணும், நல்லா பாசிட்டிவோடு வச்சுருக்கணும், நல்ல வைப்ரேஷன் இருக்கணும், யார் வீட்டுக்கு வந்தாலும் நல்லா மங்களகரமாக இருக்குன்னு சொல்லணுங்கிறதுக்காகவே வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நிலவாசலில் வந்து நான் துடைச்சி கோலம் போடுறது இப்போல்லாம் எப்பவும் பண்ணுறதா அதை வந்து கண்டினியூஸாக நான் வந்து பண்ணிடுவேன். அதே மாதிரி பூஜை ரூமை வந்து க்ளீனாக வச்சுருக்கிறது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நிலவாசலுக்கும் பூஜை ரூமும் ஒன்றுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் பூஜை ரூமை எந்த அளவுக்கு க்ளீனாக அழகாக மங்களகரமாக வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி தான் நம்ம நிலவாசலையும் வச்சுருக்கணும். ஸோ அதனால் நிலவாசல் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு நீங்கள் பூஜை ரூமில் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி நிலவாசலில் 2 விளக்கு வச்சு ஏற்றுங்க. 2 பக்கமும் வந்து விளக்கு வச்சு ஏற்றிக்கோங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து விளக்கு வைக்கக்கூடாது, வாசப்படியில் வந்து விளக்கு வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நான் வந்து பல வருஷமாக என்னோடய வீடியோஸ் ஓல்டு வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பல வருஷமாக வந்து நிலவாசலில் கண்டிப்பாக வந்து 2 கார்னர்லேயும் விளக்கு வச்சு கொஞ்சம் பூ வச்சு அதேமாதிரி ஒரு உருளியில் வந்து தண்ணி கொஞ்சம் பூவெலாம் போட்டு எப்போவுமே வந்து வச்சுருப்பேன். அதனால் முடிஞ்சது அப்படின்னா வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை வந்து நிலைவாசல் பூஜை வந்து பண்ணுங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா பூஜை பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம பூஜை ரூமில் சாமிக்கு பூஜை கொடுக்குறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நிலவாசல் பூஜை பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதுக்கான நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. அது எப்படின்னு பார்த்து கூட முடிஞ்சது அப்படின்னா வந்து பண்ணுங்கள். இல்லைன்னா கூட பிரச்சனையே இல்லைங்க. நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சி நிலவாசலை துடைச்சி நல்லா பொட்டு பூவெலாம் வச்சு நீங்கள் 2 விளக்கு ஏற்றி ஒரு கோலத்தை போட்டிங்க அப்படின்னாலே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் போதுமானது. அதே தாண்டி வேணுன்றவங்க அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலவாசலில் எப்போவுமே ஏதாவது ஒரு பிளான்ட் இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. துளசி மாடெல்லாம் வந்து வைப்பாங்க, இல்லை துளசி செடி இல்லைன்னா மணி பிளான்ட் இந்த மாதிரி வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. என்ட்ரன்ஸில் வந்து ஒரு மாதிரி க்ரீனிஸாக இருந்தது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குன்றதை சொல்லுவாங்க. நிறையா வீட்டில் வந்து பார்த்துருக்கேன். அவங்க இதில் துளசி மாடை வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு டேபிளில் சின்னதாக வந்து பிள்ளையார் வச்சு பக்கத்தில் 2-3 செடி வந்து வச்சுருப்பாங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் அப்படி இல்லைன்னா துளசி மாடை இந்த மாதிரி உங்களுக்கு எது வைக்க முடியுமோ அதை வந்து வச்சுக்கோங்க. மணி பிளான்ட்லாம் ஈஸியாக வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து இருக்கும். ஸோ நம்ம வேணும்னு கேட்டால் அவங்களே வந்து தருவாங்க. ஸோ அதை பறித்து நீங்கள் வந்து ஒரு பாட்டில் நட்டு வச்சிங்கன்னா அது சூப்பராக வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்து வரும். அதுலேருந்து கட் பண்ணி நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கலாம், கிச்சனில் வைக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்ட்ரன்ஸில் க்ரீனிஸாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செடி வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மாதத்தில் ஒரு தடவையாவது முக்கியமாக வந்து நிலவாசலில் இருக்கக்கூடிய கதவு நிலவாசல் இது எல்லாத்தையும் துடைச்சி
நல்லா பொட்டு சந்தனம் வந்து வச்சுக்கோங்க. எப்போவுமே என்ட்ரன்ஸ் வந்து நல்லா வாசமாக இருக்கணும். அதனால் மறக்காமல் விளக்கு ஏற்றும் போதும் நல்லா ஏதாவது சாம்பிராணி இந்த மாதிரி நிலவாசலில் அதுக்குன்னு தனியாக வந்து போட்டு வந்து வச்சுருங்க. இல்லைன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் இருக்கு இல்லையா, அதை ஒரு பீஸ் மட்டும் பொருத்தி நீங்கள் என்ட்ரன்ஸில் வச்சனாலே வந்து போதும். என்ட்ரன்ஸை ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். வெளியில் ரொம்ப அழகாக இருக்கும்போது உள்ளேயும் அந்த மாதிரி தான் வந்திருக்கணும். வெளியில் மட்டும் இவ்வளோ பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே கஜ கஜ கஜன்னு போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நிஜமாக வந்து வீடு வந்து எப்படி வந்து நல்ல மங்களகரமாக இருக்கும், இருக்கவே இருக்காது. நம்மளுடைய வாசலில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து முக்கியமாக வந்து நம்ம குலதெய்வத்துக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு பிடிச்ச தெய்வம், இஷ்ட தெய்வங்கள் எல்லாமே ஆகும். அதனால தான் நம்ம வீட்டில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, காலைல எழுந்திரிச்சி தூத்து தொளிச்சு ஒரு கோலத்தை மட்டும் போட்டு வாசலில் ஒரு விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து எப்போவுமே குலதெய்வம் வந்து நம்ம வீட்டில் நமக்காகவே காவல் காத்துட்ருக்குன்றதை வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 டைம்ஸ் அதை வந்து தூத்துருங்க. வீடு குப்பையாக இருந்தது அப்படின்னா தூருங்க. இல்லை எங்கள் வீடு எப்போவுமே நீட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 1 டைம் தூத்தாலே வந்து போதும். அதே மாதிரி ஒட்டடை எடுக்கிறதுமே அப்படி தான். ஒட்டடை எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் கண்ணால் பார்த்துட்டிங்க அப்படின்னா டபக்குன்னு வந்து எடுத்துருங்க. இல்லாத பட்சத்துக்கு வாரத்தில் ஒரு டைம் அது வந்து ஒட்டடை வந்து எடுத்துக்கோங்க. வீட்டில் ஒட்டடை சேரவே கூடாது. அது உண்மைங்க. ஒட்டடை சேர்ந்தது அப்படின்னாலே வந்து நிறைய இஷ்யூஸ்லாம் வந்து வரும்னு சொல்லுவாங்க. அதனால் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வீடு துடைக்கும் போது டோட்டல் வேலையை முடிச்சிருங்க. ஒட்டடை எடுக்கிறது, என்ட்ரன்ஸை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஜஸ்ட்டு லைட்டாக வந்து தொடச்சி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்துருக்கும். ஸோ அதனால் வீட்டில் வந்து ஒட்டடை வந்து சேர விடாதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயுமே வந்து கொஞ்சம் வந்து ஏதாவது செடிகள், இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து நிறையா வந்து இப்போலாம் வந்து வந்துருச்சு. ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஒரு மாதிரி வந்து க்ரீனிஸாக இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக வந்து இருக்கும். முக்கியமாக லிவிங் ஹாலில், அப்புறம் வந்து பெட்ரூமில், உங்கள் இப்போ கிச்சனில், இந்த மாதிரி அங்கங்கே வந்து நீங்கள் அதிகமாக இருக்கிற பிளேஸ்லலாம் இந்த மாதிரி ஏதாவது செடி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக வந்து இருக்கும். வந்து காலையிலே மாலையில் நம்ம வந்து விளக்கு ஏற்றுவோம் இல்லையா. என்னை பொறுத்த வரைக்கும் பூஜை ரூமில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றாதீங்க. ஏன்னா நீங்கள் பூஜை ரூமில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றும் போது அந்த பூஜை ரூம் பிரகாசமாக இருக்குமா, இல்லை 4-5 விளக்கு ஏற்றும் போது பிரகாசம் இருக்குமா? நீங்கள் நிறைய விளக்கு ஏற்றும் போது வந்து ஒரு மாதிரி பிரகாசமாக இருக்கும். அதனால சாமி ஃபோட்டோலாம் தொடச்சி சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் பொட்டு வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து பூ வந்து போடுங்க. எப்போவுமே ஒரு 2 days ஒன்ஸ் வந்து மறக்காமல் பூஜை ரூமில் வந்து பூ வந்து மாற்றிடுங்க. உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் வந்து அந்த பூ கருகிட்டு அப்படின்னா அதை எடுத்துருங்க. பூ இல்லைன்னா கூட பரவாயில்ல. கருகின பூவோடையே வந்து நீங்கள் டெய்லி வந்து விளக்கேற்றாதீங்க. பூ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பிரச்சனையே கூட இல்லைங்க. ஆனால் அந்த கருகின பூவோட வந்து விளக்கேற்றாதீங்க. அதுக்கு சும்மா கூட நீங்கள் விளக்கேற்றிருங்க. ஆனால் வந்து பூ இல்லாமல் விளக்கு வந்து ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் செம்பருத்தி பூ இந்த மாதிரி கிடச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எதுவுமே இல்லைன்னா வெறும் விளக்கு கூட ஏற்றுங்க. ஆனால் அந்த கருகின பூவோட வந்து விளக்கு ஏற்றாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு 5 விளக்காவது வந்து ஏற்றுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றுவேன், விநாயகருக்கு ஒரு விளக்கு ஏற்றுவேன், முருகருக்கு ஒரு விளக்கு, மகாலட்சுமிக்கு ஒரு விளக்கு. அப்புறம் நான் விரும்பி எங்கள் வீட்டில் வந்து கும்பிட்ற அம்மன் மாரியம்மன் சாமிக்கு ஒரு விளக்கு. இவங்க எல்லாேருக்கும் அந்த மொத்தமாக வச்சு 5 விளக்கு வந்து ஏற்றுவேன். பிள்ளையாருக்கு நம்ம வந்து ஏற்றுற விளக்கு வந்து பார்த்திங்கன்னா காமனாக மற்ற நம்ம சாமி ஃபோட்டோஸ் என்னெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாமே சேர்ந்து ஏற்றுறது அந்த காமன் விளக்கு தான் நம்ம பிள்ளையார் விளக்கு. அதனால் நீங்கள் வந்து யோசிக்கலைன்னா அவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சுட்டு இவங்க 5 பேருக்கு மட்டும் ஏற்றுறீங்களே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நம்ம குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக ஒன்று ஏற்றணும். நமக்கு மனசுக்கு பிடிச்ச சாமின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இருக்கும், அதுக்கு வந்து ஏற்றணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப விரும்பி கும்பிட்றது, எங்களுக்கு குலதெய்வத்துக்கு அடுத்த அளவில் இருக்கிறது எங்களோட மாரியம்மன் சுவாமி. நாங்கள் வந்து அந்த கோவிலாகவே கட்டி கும்பிட்றோம். ஸோ அதனால் அதுக்கு வந்து நான் அதை நினச்சிட்டு வந்து விளக்கு ஏற்றுவேன். அப்புறம் வந்து மகாலட்சுமிக்குன்னு ஒரு விளக்கு, எப்போயுமே லக்ஷ்மி விளக்கு வீட்டில் இருக்கணும். ஸோ அது ஒரு விளக்கு வந்து இப்படி ஏற்றுவேன். அப்படிங்க பார்க்கும்போது 5 விளக்கு வந்து வந்துடும். 5 விளக்கு ஏற்றி நீங்கள் பார்க்கும்போது பூஜை ரூமே நல்ல பிரகாசமாக இருக்கும். அதனால் ஒரு விளக்கு 2 விளக்குன்னு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 விளக்கு அப்படி ஏற்றுங்க. பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருக்கும், ஒரு மாதிரி மங்களகரமாகவும் வந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு காலையில் வந்து இயர்லியாகவே எழும்புறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா காலையில் டே வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுறதே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து லேட்டாக இருந்துச்சா அது கண்டிப்பாக வந்து ப்ளசண்ட்டாகவே இருக்காது. ஏன்னா பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பணும், அந்த டென்ஷன் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு அப்படி கத்திக்கிட்டே வந்து இருப்போம். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்கும் போது நிதானமாக நம்ம வந்து பூஜை பண்ணுவோம், நிதானமாக எல்லா வேலையும் பார்ப்போம். அந்த டேவும் நல்லா நிதானமாக வந்து போகும். இது பூஜை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பூஜையே பண்ணலாம் கூட பரவாயில்ல. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எந்திரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வீட எப்பவுமே நீட்டா வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்கிறது தான். ட்ரெஸ்லாம் மடிக்க வேண்டியது இருந்ததுன்னா, அப்படி மடித்து வச்சுருங்க. பாத்திரம்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா, கையோட வாஷ் பண்ணிடுங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, எல்லார் வீட்லேயும் சொல்கிறதாங்க, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனை வந்து நீட்டாக தொடச்சி வச்சுட்டு போ, தொடச்சி வச்சுட்டு போன்னு சொல்லுவாங்க. அது எல்லா நாளும் பண்ண முடியலனாலும், ஒரு சில நாள் விட்டால் கூட மற்ற எல்லா நாளுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு கையோட சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா, அது ஒரு வேலையை ஒரு பாரமாக பார்க்காம, ஒரு 10 நிமிஷம் நம்ம டைம் எடுக்கும். அதை செஞ்சு முடிச்சு க்ளீனாக வந்து வச்சுருங்க. ஏன்னா அன்னைக்கான ஒர்க்கை அன்னைக்கு முடிச்சிடலாம். நம்ம மறுநாள் வந்து நாள் ஒர்க்கை சேர்த்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப பாரமாக இருக்கிற மாதிரி வந்துடும். நிறையா டிப்ஸ் வந்து இருக்குது, நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வீடியோ பத்தலை, அதனால் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து போடுறேன். இப்போ வந்து இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் ட்ரை